இப்போ நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 இயர்ஸ் வரைக்கும் பார்க்கும்போது ஈக்விட்டி மார்க்கெட் தான் இப்போ சீப்பா இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ என்கிட்ட 10 லட்சம் இருக்கு அப்படின்னா, நான் மொத்தமா வந்து ஸ்மால் கேப்ல ப்ரிஃபர் பண்ணலாமா சார் இந்த 7 இல்ல வருஷத்துக்கு? 10க்கு அது வந்து என்னன்னா மொத்தமா ஸ்மால் கேப்ல யாரும் போட மாட்டாங்க. ம். புரியுதுங்களா? அன்லெஸ் அதர்வைஸ் ஒருத்தருக்கு வந்து நல்லா எனக்கு புரியுது. அதாவது எனக்கு என்னன்னா யார் ஸ்மால் கேப்ல போடலாம்னா, எனக்கு வந்து 7 இயர்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்கு. ம். எனக்கு இம்மீடியட்டா அந்த பணம் தேவையில்ல. இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நான் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 10% 15% கீழே இறங்கினாலும் அது வந்து என்ன வந்து எந்த விதமான அஃபெக்டும் பண்ணாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம். பட் ஈவன் தென் வந்து ஐ வில் நாட் சஜஸ்ட் 100% டு ஸ்மால் கேப். ஸோ த பாயிண்ட் வந்து என்னென்னா அப்படி இருக்கும்போது நீங்கள் யூ கேன் கோ ஃபார் 50% ஸ்மால் கேப்பில் போயிட்டு த ரிமைனிங் 50 வந்து ஒரு மிட் கேப் மல்டி கேப் அது மாதிரி போனீங்கன்னா அந்த மிட் கேப்லேயுமே சம் போர்ஷன் ஆஃப் ஸ்மால் கேப் இருக்குது. மல்டி கேப்பில் 25% ஸ்மால் கேப் இருக்குது. ஃப்ளெக்ஸி கேப்லேயும் சம் கைண்ட் ஆஃப் போர்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டில் யூ ஆர் மோர் வித் அ ஸ்மால் கேப். அந்த மாதிரி பண்ணலாமே ஒரே ஒரு கேட்டகரி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஹியூஜ் ரிஸ்க். அது வந்து பெட்டர் அவாய்ட் பண்ணுறது.